ஹாய், வெல்கம் டு சாய் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ஒரு சிம்பிளான சைட் டிஷ்ஷு குருமா எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். வித்தின் ஒரு 10 மினிட்ஸ்குள்ளே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஒரு 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி வதக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 தக்காளி எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, ஒரு லவங்கம் எடுத்திருக்கேன். நிறைய லவங்கம் பிடிக்காது குழந்தைங்களுக்கு, ஸோ அதனால் அதை எடுத்திருக்கேன். ஸோ இந்த டிஷ்ஷுக்கு வந்து நமக்கு மெயின் வந்து இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா தேங்காய் பேஸ்ட்டு தான், கோகோனட் பேஸ்ட்டு தான். அதுக்கு என்னென்ன வேணும்னா, நான் இன்றைக்கி வந்து கால்வாசி தேங்காய் மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு பாதி தேங்காயில் கால்வாசி எடுத்திருக்கேன். அதை குட்டி பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 10 பூண்டு பல் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய இஞ்சி துண்டை 4ஆக கட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஏற்ற மாதிரி காரம் வந்து 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து உடச்ச கடலை, சரிங்களா? இது வந்து நம்மளோட குருமாவுக்கு வந்து திக்னஸை கொடுக்கும். நீங்கள் நிறைய போட்டிங்கன்னா உடச்சக்கடலை சட்னி மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தேங்காய்க்கு ஏற்ற மாதிரி சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு, ஒரு ஸ்பூனு இல்லைன்னா 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு எடுத்திருக்கேன். கசகசா எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ, மோஸ்ட்லி குருமாவுக்கு வந்து நான் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குறதே வந்து கசகசா தான். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு பட்டை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு அன்னாச்சி பூ, ஒரு லவங்கம் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் பேஸ்ட் வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் திக்காக தான் அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம அந்த டிஷ்ஷு செய்கிறப்ப கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் இது வாட்டரியாக ஆகிடும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம கெட்டி பதத்தில் நம்ம தேங்காவை அரைச்சி வச்சுக்கணும். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம ஹீட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் நிறைய ஊற்றினா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ வந்து வெங்காயம் நிறைய நம்ம ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் எண்ணெய் வந்து ஒரு 4 ஸ்பூன் இல்லை 5 ஸ்பூனு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம அந்த தாளிக்க வச்சுருக்கிற அந்த பட்டை, லவங்கப்பூ எல்லாமே நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ பட்டை எல்லாம் காஞ்சிடுச்சு, எண்ணெயில் பொரிஞ்சிடுச்சு. ஸோ வெங்காயத்தை நான் ஆட் பண்ணிட்டேன். இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் சாஃப்ட், இந்த கிளாஸியாக கண்ணாடி பதத்துக்கு வரும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி வதக்கினாதான் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். ஸோ இந்த வெங்காயம் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ இந்த டிஷ்ஷுக்கும் வந்து வெங்காயம் ரொம்ப நிறைய போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதை எடுத்து கடித்து சாப்பிட்றப்போ ரொம்ப க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். ஸோ குழந்தைங்க தான் வந்து வெங்காயத்தை விரும்ப மாட்டாங்க. ஸோ பெரியவங்க எல்லாமே நம்ம சாப்பிடுவோம். ஸோ நிறைய வெங்காயம் நம்ம ஆட் பண்ணிங்கன்னா இந்த டிஷ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், லைட்டாக பிங்கிஷாக மாறுது. ஸோ இது நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இதுலேயே அந்த வெங்காயத்தோடவே நான் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணும், என் குழந்தைங்க கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிடுவாங்கன்றதுனால நான் அரைக்கிற 2 ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போவும் 1 ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க இந்த இப்போ வதக்குறப்ப நம்ம அந்த பச்சை மிளகாவை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். 2க்கு பதிலாக 1 வேணால் நீங்கள் போட்டுக்கலாம், சரிங்களா? இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளியை ஆட் பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. ஸோ நம்ம தக்காளியை ஆட் பண்ணிடலாம். இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து ஒரு சாஃப்டாக வந்து தக்காளி நமக்கு வதங்கும். இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. ஸோ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தேங்காய் பேஸ்ட்டை நம்ம தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் நேரம் வதக்கணும். அப்போ ஏன்னா வந்து நம்ம பச்சையாகவே எல்லாமே அரைச்சிருக்கோம். ஸோ இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே. ஸோ இதை கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த டிஷ்க்கு தேவையான கொஞ்சம் மிளகா பொடி, மஞ்சத்தூள் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். இந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கி எடுத்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் கூட. ஸோ இதை வதக்கிட்டு நம்ம மிளகாத்தூளை ஆட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் அரைச்சா மிளகா பொடியை ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை ஒருத்தர வீட்டில் அரைக்காமல் நான் கடையில் வாங்குகிற ரெடிமேட் மிளகா பொடி வாங்குற மாதிரி இருந்ததுன்னா பார்த்து காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க.
ஏன்னா வெறும் மிளகா பொடினாவே கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும். ஸோ இதை வந்து இப்போ நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான தண்ணி வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதை அப்படியே நம்ம ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வாட்டரி ஆகிடும். ஸோ அந்த திக்னஸ் வராது உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான கொஞ்சம் தண்ணி தான் ஊற்றிருக்கேன். ஸோ 4 பேருக்குன்னா கொஞ்சமாக செஞ்சால் போதும்ல. ஸோ அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். இதை வந்து இப்போ உப்பு காரம் எல்லாம் இருக்கான்னு பார்த்தாச்சு, ரொம்ப கரெக்டாக இருக்குது. இப்போ இது ஒரு கொதி வர்றதுக்காக நம்ம ஒரு லிட் போட்டு மூடிடலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலையை போடலாம். இப்போ நம்ம இது கொதிக்காக வெயிட் பண்ணலாம். இப்போ பார்க்கலாம், லிட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொதிக்குது. இப்போ நான் கருவேப்பிலை நான் போட்டிருக்கேன் கொஞ்சம் வாசனைக்காக. கொஞ்சம் ஒரு 2 போட்டு விட்டேன். நான் அதை கொதிக்கிறப்ப கொஞ்சம் நல்லா ஸ்மெல் வரும்ன்ட்டு. இப்போ நான் பேலன்ஸ் இருக்கிறத போட்டுடுறேன். நான் வந்து தாளிக்கிறப்ப நான் கருவேப்பிலை போட மாட்டேன். ஸோ அது வந்து அந்த வாசனையை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வாசனையை வந்து கொஞ்சம் உள்ளே வாங்கிக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரி கொதிக்கிறப்ப இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டோம்னா அந்த ஃப்ளேவர் வந்து வீடு ஃபுல்லாக நமக்கு வாசனையாக இருக்கும். இப்போ இந்த டிஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கசகசா ஆட் பண்ணதுனால வீடு ஃபுல்லாக அந்த குருமா வாசனை தான் வருது. ஸோ இது வந்து ஒன்றுமே இல்லை, நம்ம வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லாமல் பொட்டேட்டோ எதுவுமே போடாமல் நம்ம பிளெயினாக இந்த மாதிரி செஞ்சு கூட நம்ம சாப்பிட்லாம். ஈஸியாக வித்தின் 10 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு ஆகிடும். ஸோ இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே நம்ம போட்டு சாப்பிட்லாம். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் இட்லிக்கு தான் சைட் டிஷ்ஷாக வச்சுருக்கேன். ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். குழம்பு வந்து கொஞ்சம் சூடாகவே தான் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ வந்து 2 இட்லி சாப்பிட்றவங்க 4 இட்லி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. நானும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் தட்டில் வச்ச டிஷ் எல்லாமே காலி ஆகிடும். குழந்தைங்க சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. ஸோ என்னோட டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.